செங்கல்பட்டு அடுத்த மலாலி நத்தம் மந்தவேலி சித்தேரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு ஞானசக்தி நாகத்தம்மன் ஆலயத்தில் சோமசுந்தரம் சுவாமிஜி அவர்களால் அருள்மிகு பேசும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் சன்னதியில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பேசும் பத்ரகாளி அம்மனுக்கு மிளகாய் யாகம் நடைபெறும் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆடி அமாவாசை முன்னிட்டு பேசும் பத்ரகாளி அம்மனுக்கு பால் மற்றும் தயிரால் அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குறைத்திருக்கும் வகையில் மிளகாய் யாகமும் நடைபெற்றது. இந்த மிளகாய் யாகத்தில் மக்கள் தனது குறைகளை வெத்தலையில் எழுதி யாக குண்டத்தில் போட்டு வேண்டுதலை முன்வைத்தனர். பின்னர் சன்னதிக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம், பல நாட்களாக தீராத நோய் தீரவும் என நம்பிக்கை முன்வைத்து வழிபாடு செய்தனர். இந்த வழிபாடு நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மற்றும் சென்னை வெளி மாவட்டங்களிலிருந்தும் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆடி அமாவாசை இரவு முழுவதும் அம்மனை வேண்டி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும்.